ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் மணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செம்ம எமோஷனல் த்ரில்லரான கிளைமேக்ஸ்ல ஒரு மாசிவ் ட்விஸ்ட் இருக்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு டெத் ஆகியிருக்கா. அவளை கொலை பண்ணது மனநலம் பாதிக்கப்பட்ட பையன்னு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவனுடைய அம்மாவோ அவன் கொலை பண்ணலன்னு அவனுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது கடைசியா ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க பாருங்க. அப்பா 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 அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்கிற படம் தான் 2009 ரிலீஸ் ஆன மதர் மூவி. நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் தமிழ். இதுவரை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல விடவான ஹீரோனியை காட்டுறாங்க. இவங்களை பத்தி சொன்னோம்னா மூலிகை செடியெல்லாம் சேல் பண்ற ஸ்டோர் வச்சிருக்காங்க. இது இவங்களோட சைட் பிசினஸ் தான். ஆனா அவங்களோட மெயின் பிசினஸா அந்த டவுன்ல இருக்கிற உமன்ஸுக்கெல்லாம் பேட் மெமரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற அக்குபஞ்சர் ஒர்க்கை லைசன்ஸ் இல்லாம, அதாவது இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய வருமானம் இல்ல, கடல்ல தான் லைஃபே போகுது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 20 வயசு இருக்கும். ஆனா அவனுக்கு மென்டல் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலேயே அந்த பையனை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அன்னைக்கு அந்த பையன் ரோட்ல டாக் கூட ப்ளே பண்ணினே இருக்கும்போது அவ அங்க வந்த காரு பையனை உரைச்சிட்டு போக அவனும் கேட்கிறான். அதை பார்த்த அம்மா பார்த்துட்டு போயிட்டு கற்பனை இருந்த ஏப் செடியை விட்டுட்டு அவங்கிட்ட போயிட்டு கையில பாக்குற, கை ஃபுல்லா ரத்தம். அதை ஷாக் ஆகி இவ அழும்போது பையனும் அங்கிருந்து அந்த காரை துரத்தின்னு ஓடுறான். இவளும் பின்னாடியே போக இன்னொரு காரு பக்கத்துல வருது. அதுல பையன் ஏறுறான். அதுக்குள்ளதான் இவனுடைய ஃப்ரெண்டு, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன ரவுடி. அம்மாவுக்கு இவனை பார்த்தா, பேசுறது பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அவன் தான் இவனை கார்ல ஏத்திக்கினேன். ஒரு கார் இவனை உடச்சிச்சு போச்சு இல்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணின்னு போறாங்க. அந்த காரு செல்ஃப் எல்லாம் பே பண்ற இடத்துல நிக்குது. ஃப்ரெண்டு அதை போய் எட்டு உதைக்கிறான். ஆனா பையன் குடு ஓடி போய் எகிரி போயிட்டு உதைக்கிறான். ஆனா கீழே விழுறான். இப்படிதான். ஸோ இவனுக்கு 20 வயசு இருக்கும். ஆனா இவனோட மனநலம் எல்லாமே ஒரு 5 வயசுக்கான பையனோட மனநலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கோல்ஃப் மைதானத்துல இருக்கிற ஒரு குளத்து பக்கத்துல அந்த ஏத்தனவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற குளத்துல இருந்து கோல்ஃப் பாலை கலெக்ட் பண்றான். அதை பார்த்த ஃப்ரெண்டு இவனை கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இது மாதிரிலாம் இருந்தா கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி விஷயத்துல லாக்கே இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு இவனை கிண்டல் பண்ணும்போது இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் கேர்ள்ஸ் கூட சம்மம் பண்ணி காட்டுறேன்னு இவன் மாதிரி அந்த விஷயத்தோட வீரியம் தெரியாம சும்மா ஜாலிக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவனை இடிச்ச ஆளுங்க வராங்க. ஃபர்ஸ்ட் இவன் போய் சண்டை போட போறான். யாரு? இந்த பையன் போய் சண்டை போட போறான். ஆனா அவங்கள பார்த்த உடனே பயந்து பின்னாடி வந்த ஃப்ரெண்டு அவங்களை எல்லாரையும் போட்டு அடி நடிக்க இப்போ அந்த இடிச்சுட்டு போனவங்க ஒரு 4-5 பேரு பிளஸ் இவங்க 2 பேருமே அந்த கோல்ஃப் மைதானத்திலேயே கீழே விழுந்து அவ்வளவு சண்டை போடுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு கோல்ஃப் பேட்டை எடுத்து தண்ணியில போட்டுறான். இப்ப கட் பண்ணா அடுத்த சீனு. இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சிச்சு. போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்றத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவன் எடுத்த கோல்ஃப் பால் எல்லாத்துலயும் இவனோட பேரு எழுதினே இருக்கான். சோ அப்ப ஒரு ஆளு இவங்களை யாரு அந்த இடிச்சுட்டு போனாங்கல்ல அவங்கள போயிட்டு செம்ம கேள்வி கேட்கறான். இது மாதிரி இடிச்சுட்டு போலாமா அப்படி இப்படின்னு அவங்களை போட்டு செம்ம கேள்வி கேட்கறான். காரணம் அந்த போலீஸ் நம்ம அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய ரிலேஷன், அதாவது ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அதனாலேயே அவனை பிடிச்சி செம்ம கேள்வி கேட்டுட்டு இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால கோபப்பட அம்மா அந்த ஃப்ரெண்டு கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏன் கேட்கலன்னு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு பானை எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி திட்டின்னு இருக்காங்க. நம்ம நாள் காலையிலேயே சூச்சு ரோட்லயே போயின்னு இருக்கான். அவங்க அப்பா அப்பா கூட சாப்பாடு விட்டுன்னு இருக்காங்க. பஸ் வந்த உடனே அங்கிருந்து வேகமா போயிடறான். ஸோ இவங்களும் சீக்கிரமா வாடான்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம பையன் இருக்கான்ல அவன் மொடா குடி ஒரு வாரில் போயிட்டு மொடா குடி குடிச்சிட்டு பில்ல பே பண்றதுக்கு ஃப்ரெண்டு வருவான்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஆனா ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவன் இங்க ஃபைட் பண்ணும்போது தூக்கி போட்ட கோல்ஃப் பேட்டை இப்போ எடுக்கிறான். ஸோ ஏன் இதுன்னு தெரியல. நம்ம லாஸ்டா அதை பார்க்கலாம் லேட். ஆனா நம்ம ஹீரோ அந்த பாரிலேயே தூங்கிட்டான். ஸோ அதை பார்த்த பாரான்ட்டு அடிச்சு அவனை தொடுத்துறா, வெளில போடா அப்படின்னு. வழக்கமா வரேன் இடம் தான் போல, அதனாலதான் அவனை போக சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. அப்போ அந்த பார் ஓனரோட பொண்ணு வர அவனை பார்த்த உடனே இவன் ஒரு மாதிரி லுக் வரான். அதை பார்த்த பாரான்ட்டு இவனை வெளில போடான்னு சொல்ல இவனும் போதையிலேயே போயின்னு இருக்கான். ரொம்ப போதையில ரோட்ல நடந்து போயினே இருக்கும் பொழுது எதிர ஒரு ஸ்கூல் பொண்ணு போறான். அவளை பார்த்த உடனே ஃப்ரெண்டு கிட்ட இவன் சபதம் போட்டது ஞாபகத்துக்கு வருது. அவளை ஃபாலோ பண்ணினே போறான். இவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்துக்கினே வேகமா போறான். இவனும் பின்னாடியே போதையிலேயே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கினே போறான். இவன் பின்னாடி வரதை பார்த்த உடனே அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு ஹவுஸுக்குள்ள போக இவனை அந்த ஹவுஸுக்குள்ள போகும்போது, அதாவது அது பாலடைஞ்ச ஹவுஸ், அந்த ஹவுஸுக்குள்ள போகும்போது அவ கல்லு தூக்கி போடுறான். அது இவன் காலுக்கிட்ட விழுது. அதனால பயந்து ரிட்டர்ன் அவங்க அம்மா கூடயே தூங்கிடுறான். கட் பண்ணா மறுநாள் அந்த பொண்ணு டெத் ஆகியிருக்கா. அதாவது ஒரு ஹவுஸுக்குள்ள போனால அந்த ஹவுஸுக்கு மேல எல்லாருக்கும் தெரியற மாதிரி செவர்ல தாஞ்சிருக்கா. ஸோ விசாரிச்சதுல அவ பாட்டி கூட இருந்தான் என்பதையும் அவ பாட்டியை இவங்க தான் கேர் பண்றாங்க என்பதும் எல்லாருமே தெரிந்து வருது. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, பாட்டி தான். ஸோ பாட்டியை கேர் பண்றது இவ தான். ஸோ இதனாலேயே இதை
கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகுது. அந்த ஏரியா ஃபுல்லா விசாரிச்சுன்னு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவையும் விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் பொழுது அவங்க அம்மா அதை பார்த்துக்கே இருக்கும்போது டக்குன்னு அவனை காரை ஏத்தின்னு போயிடுறாங்க. இவளும் பின்னாடியே போறா. அதான் வந்து வேகமா போலீஸுக்கு போயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ அதாவது இந்த பையனை விசாரிக்கும் போது அவன நைட்டு அம்மா கூட தோணுது மட்டும்தான் சொல்றேனே தவிர இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணதா வந்து அவனுக்கு ஞாபகமே இல்லை. பிகாஸ் இவனுக்கு வந்து ஞாபகப்படுத்தி ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுவான். அதனாலேயே இவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. போலீஸுக்கு இவன் தான் கடைசியா பின்னாடி போனான்னு தெரியுது. அதை பார்த்த எவிடன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் நேம் எழுதுன கோல்ஃப் பால்ஃப் அங்கதான் இருக்கு. ஸோ போலீஸுக்கு ஆல்ரெடி இவனை பத்தி தெரியும். இவன் பண்ணிருக்க மாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப யார் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியல. உண்மையை சொல்லு, அதுக்கு நேற்று என்ன ஆச்சு, நீ தான் போனியா அப்படின்னு கேட்கறாங்க. இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ நல்ல பையன் தானே, உண்மையை சொல்லுன்னு போலீஸ் மீண்டும் சொல்ல இவனுக்கு நல்ல பையன்றே கோவம் வந்துடுச்சு. நான் தான் அந்த கொலை பண்ணேன்னு ஒரு வீரப்பா சொல்ல இதான் சான்ஸ்னு போலீஸ் கையெழுத்து வாங்கிடுறாங்க. இது அம்மா கிட்ட சொல்ல அவ கொலை பண்ணியான்னு கேட்கிறா. அப்ப கூட அவன் இல்லுன்னு தான் சொல்றான். ஆனா போலீஸ் கேட்டதுனால ஒத்துக்கணும்னு ரொம்ப பாவமா சொல்றான். ஏன்னா அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு கேட்டாங்களா, அதனால ஒத்துக்கணும்னு இவன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான். சோ இத போலீஸ் கிட்ட போயிட்டு அவங்க அம்மா கேட்க அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் இதை பாரு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு மறுநாள் எப்படி கிரைம் நடந்துச்சுன்னு காட்ட அவனை அழைச்சின்னு வராங்க. அங்க ஊராங்க எல்லாருமே சுத்தி பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு பொம்மைய இவனும் அந்த படிக்கட்டு மேல கொண்டு போறான். அப்போ தூரத்துல ஒரு பார் பொண்ணு இருக்கா, அவகிட்ட போய் கை காட்டுறான். சோ அதை போலீஸ் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் கொலை என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு போலீஸ் சொன்ன மாதிரியே இவன் பண்றான். அந்த டைம்ல கீழே இருக்கிற அம்மாவோ எல்லாருக்கிட்டையும் ஒரு நோட்டீஸ் மாதிரி குடிச்சிட்டு இந்த பையன் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன் அந்த பொண்ணோட இறுதி மரியாதைக்கு அம்மா போறா. அங்க இருக்கிற எல்லா லேடிஸும் அவளை ஸ்கோர் பண்றாங்க, அடிக்கிறாங்க. அதனால சோகமா வரான். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸான லாயரை இவனோட பையனுக்காக ஆஜராக சொல்றான். அவனுக்கு உக்காந்து சாப்பிடுறது கூட டைம் இல்ல, அவ்வளவு பிஸி. இருந்த பையனை பார்க்க ஆயிடுச்சுன்னு வரான். அப்ப பையன் எது விளையாடுறான். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அம்மா கேட்க இவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. அப்போ நெத்திய தேய், அப்பதான் உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும்னு அம்மா சொல்லும்போது இவனை வந்து நெத்திய தேய்ச்சின்னு ஏதாவது ஞாபகம் வருமானு பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தெல்லாம் இருக்க ஏதோ ஒரு பைத்தியக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கணும் போலன்னு சரி இது போதும் நான் போறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு அங்கிருந்து போயிடறான். ஆனா அம்மா பின்னாடியோ ஃபாலோ பண்ணி நான் ஆபீஸுக்கு போனா அவரோட அசிஸ்டன்ட் லாயர்லாம் இந்த பாரு லாயர்லாம் மீட் பண்ண முடியாது, நீ அப்புறவான்னு சொல்லிட்டு இவனை வந்து துரத்து விட்டுறாங்க. இப்பதான் இவனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணின்னு போனது ரவுடி ஃப்ரெண்டா இருக்கலாம், அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண இருக்கலான்னு சந்தேகப்பட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. சுத்தியும் பாக்குறாங்க, எதுவுமே இல்ல, யாருமே இல்ல. ஒரு பிளேஸா பார்க்கும்பொழுது ட்ரெஸ் டிராயருக்கு பின்னாடி ஒரு கோல்ஃப் பேட் ஒன்று இருக்கு, அதோட மணில பிளட் கரை ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த அம்மாக்கு ஷாக்கு. ஓ மை காட், அப்ப இவனா கில்லர் இருக்குன்னு யோசிச்சு இருக்கும் பொழுது யாரோ வர சவுண்டு கேக்குது. டக்குன்னு அந்த டிராயருக்குள்ள மறைஞ்சிக்கிறாங்க, அதாவது அலமாரிக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறாங்க. அங்க பார் ஓரங்களோட பொண்ணும் ரவுடி ஃப்ரெண்டும் வராங்க. இவன் மறைஞ்சிருந்து என்ன நடக்கிறதுன்னு பாக்குறா. ஏன்னா இவ இருக்கிறது யாருக்குமே தெரியல. உள்ள வந்து ரெண்டு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதோட எஃபெக்ட் டயர்டுல தூங்கும்போது இவ்வளவு வெளில வரா. சைலண்டா அடி மேல அடி வச்சு வைக்கும்போது வாட்டர் பாட்டிலும் கீழே வந்துடுது. ரவுடி நோக்கி தண்ணி மெதுவா போகுது. உடனே டோரை ஓபன் பண்ணி வெளில வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வெளில நடந்த வந்த உடனே ரவுடி வந்து டோரை ஓபன் பண்றான். சோ கட்டுன்னு பார்த்தா அங்க வந்து அம்மா இல்ல. எங்கன்னு பார்த்தா இவன் பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல இவ மறைஞ்சுன்னு இருக்கான். அடுத்த சீனு அங்க கோல்ஃப் பேட்டை கொண்டு போயிட்டு வேகமா கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பிளட் இல்ல, லிப்ஸ்டிக் காரன்னு இவளுக்கு தெரிய வருது. அதை கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அங்க இருந்து மழையிலே நடந்து போறான். ஆனா போலீஸ் ஃப்ரெண்டும் கொடை கொடுத்தோம் இவன் வாங்காம அங்க இருந்து மழையிலேயே நினைச்சுக்கின்னு ரொம்ப தூரம் போன பிறகு அந்த வழியா போனவர்கிட்ட இருந்து, அதாவது இந்த இரும்புலாம் பொறுக்கு வரல அவர்கிட்ட இருந்து ஒரு உடஞ்ச கொடைய காசு கொடுத்து வாங்கிக்கணும். அங்க இருந்து சோகமா ஹவுஸுக்கு நடந்து வரா. அப்போ அங்க வந்த லாயர் ஆளுங்க இவன் அழைச்சிக்கின்னு ஒரு பாருக்கு போறாங்க. அங்க போனா லாயர் இருக்கான், சீஃப் ஜட்ஜஸ் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய ஆள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல பொண்ணு இருக்கு, சரக்கு இருக்கு, அப்புறம் என்ன மொட்டா குடி குடிச்சுன்னு இருக்காங்க. அதாவது நின்று சாப்பிட்றதுக்கே டைம் இல்லைன்னு சொன்னவன் இப்ப பொண்ணும் கூட வந்து ஜல்சா பண்ணின்னு இருக்கான். பெரிய மனுஷங்கன்னா இப்படிதான் இருப்பானவங்க போல, ரொம்ப திமிரா இருப்பானவங்க போல. சரி ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். அம்மா கிட்டையும் சரக்கு கொடுத்துட்டு நீ குடின்னு சொல்றாங்க. இவனும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடிக்கிறா போல மொடா குடிக்கிறா. அப்பதான் அந்த லாயர் சொல்றான், இதோ பாரு உன்னோட பையனுக்கு எதிராக வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு, அவனால வெளியில வரவே முடியாது. ஆனா நான் என்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி 4 வருஷம் அவனுக்கு தண்டனை வாங்கி தரேன். அதான் ரொம்ப கம்மியான வருஷம்
வருஷம். ஆனா அந்த 4 வருஷமும் அவன் ஜெயில இருக்க மாட்டான், மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான். ஒரு 4 வருஷம் முடிஞ்சது பிறகு, அதாவது அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல முடிஞ்ச பிறகு உன்னோட வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்றான். அதாவது அம்மா வந்து நிறைய அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருப்பான் இந்த கேஸுக்காக. ஸோ அதை பறிக்க தான் இவன் பிளான் போட்டிருக்கான். ஆனா என்னோட பையன் எந்த ஒரு மர்டரும் பண்ணல. ஸோ அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா கடைசி வரைக்கும் அவன் மர்டர் பண்ணதாகவே இருக்கும், நான் அவன் மர்டர் பண்ணதாக ஒத்துக்க மாட்டேன்னு அவன் அங்கிருந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரா. அப்போ பாஸ்ட்ல ஒரு குழந்தைகிட்ட சிறப்பு ஒண்ணு கொடுக்கற மாதிரி ஒரு சீன் வருது. இந்த சீனோட இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். கட் பண்ணா பிரசன்ட்ல மொரட்டை குடி குடிச்சதுனால சவுஸ்ல வாமிட் எடுத்துட்டு வெளில வரா. அங்க ரவுடி ஃப்ரெண்டு இருக்கான். இவனை பிடிச்சு கொடுக்க தான் அம்மா வந்து பிளான் போட்டா. ஆனா அவனும் ஃப்ரெண்டு வந்து ஜெயில இருக்கான்ல, அதனால அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். அப்பதான் அந்த ஃப்ரெண்டு சொல்றான், ஒரு ஆள் கொலை பண்றதுக்கு 3 மோட்டிவ் இருக்கும். மணி இருக்கும், இல்லைன்னா பேஷன் இருக்கும், இல்லைன்னா வந்து வெறுப்பு இருக்கும். இதுல மணி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு காசு கிடையாது. ரெண்டாவது பேஷனு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கா. ஸோ அங்க கோல்ஃப் பால் கிடைச்சதுனால, அதாவது கொலை நடந்த இடத்துல கோல்ஃப் பால் கிடைச்சதுனால அவன் கில்லரா இருக்கிற வாய்ப்பே இல்லை. இதுல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, கொலை பண்ணவன் ஏன் பாடியை வந்து தரையில போடாம மேல தூக்கிட்டு போயிட்டு ரூஃப் மேல போடணும்? அதுக்கான ரீசன் என்ன? ஏன் எல்லாரும் பாக்குற மாதிரி ரூஃப் மேல அந்த பாடியை போடணும்? அதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, அங்கிருந்து நம்ம அம்மா வந்து வேகமா அந்த ரூஃப் மேல ஏறி போயிட்டு பாக்குறா. அந்த பிளேஸ்ல இருந்து ஓல்ட் டவுனே தெரியுது. ஸோ அந்த ஹவுஸ் தான் ரொம்ப ஹைட்டான ஹவுஸ் போல. ஸோ எல்லாருமே அங்கிருந்து பார்த்தலாம் போல அது மாதிரி ஒரு இடம். ஸோ கட் பண்ணா அடுத்த சீனு, அம்மா இவங்க கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவனுக்கோ எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னென்னமோ மண்டையை தேய்ச்சி பாக்குறான், என்னென்னமோ பாக்குறான், ஆனா அவனுக்கு ஞாபகமே இல்லை. அடுத்து மோனி படிச்சு ஸ்கூல்ல விசாரிக்கும் போது அவளை எல்லாரும் ரைஸ் கேர்ள்னு சொல்றாங்கன்றது மட்டும் தெரியுது. இங்க ஜெயில பையனை வந்து பைத்தியக்காரன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. அதனால கோவப்பட்டவன் அவங்கள அடிச்சிடறான். ஆனா அவங்க இவ போட்டு அடின்னு அடிச்சிடறாங்க. இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பதான் அவங்க அடிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றான். என்னன்னா அம்மா ரொம்ப ஆர்வமா கேட்கும்போது, எனக்கு 5 வயசு இருக்கும் பொழுது நீ எனக்கு விஷம் கொடுத்து குடிக்க சொன்னேன்னு அவ சொன்ன. இது கேட்ட உடனே அம்மாவுக்கு ஷாக்கு, அலற கத்துறா. நான் உனக்கு கொலை பண்ணல, எனக்கும் வருமானம் இல்ல, நீயும் மென்டல் டிசார்டர், என்னால உன்னை வளர்க்கவும் முடியாது, அதனாலதான் உனக்கும் விஷம் கொடுத்துட்டு நானும் விஷம் குடிச்சு சாகலான முடிவு பண்ணதான் அப்படி பண்ணேன்னு இவன் சொல்ல, டக்குன்னு அவனும், ஆனா நீ எனக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுத்த, நீ என்ன தானே ஃபர்ஸ்ட் கொலை பண்ண பார்த்த, நீ இதுக்கு மேல கிட்ட பேசவே பார்த்ததும் போயிடுன்னு பையன் சொல்ல, அம்மா அழுதுக்குனே அங்க வரா. ஸோ ஆக்சுவலி அவ பண்ணது வந்து தப்பு தான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது சரியா தப்பா, அவ வந்து விஷம் கொடுத்தது சரியா தப்பான்றதை மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹவுஸுக்கு போறா. பையனுடைய சின்ன வயசு போட்டோவை எடுத்து போட்டோ ஸ்டுடியோ பொண்ணுகிட்ட கொடுத்து இது பெருசா அழகா மாத்த முடியுமான்னு சொல்ல, அதை பார்த்த உடனே போட்டோகளுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலி டெத் ஆன மினி அவளுடைய ஸ்டுடியோவுக்கு அவளுடைய ஃப்ரெண்டோட வந்திருக்கா. ஃப்ரெண்டு வந்து அவ ஆளை வந்து பிரேம் பண்ண கொடுத்துருப்பா போல. அதை வாங்கினா இருக்கும்போது அப்பதான் அந்த மினி பொண்ணு சொல்றா, என் மொபைல்ல நிறைய போட்டோ இருக்கு, அதை இது மாதிரி பெருசாக்க முடியுமா? அப்போ அந்த பொண்ணுக்கு மூக்குல இருந்து பிளட் வர, அதை பார்த்த உடனே இந்த ஸ்டூடியோ பொண்ணுக்கு பையன் என்னாச்சுன்னு கேட்கும் பொழுதுதான் ஃப்ரெண்டு சகஜமா, ஒன்னும் இல்ல, அப்பப்ப அந்த மினி பொண்ணுக்கு வந்து மூக்குல இருந்து பிளட் வரும், அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இவ ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டிஷ்யூ பேப்பரை வச்சு மினியோட மூக்கை வந்து துடைக்கிறான். வருது இந்த விஷயத்த வந்து அம்மா கிட்ட சொல்ல, அவளுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. அப்போ போன்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்தா நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடுன்னு சோனை தர ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா மினியோட பாட்டி கிட்ட விசாரிச்சா, அதாவது இந்த ஸ்டூடியோ பொண்ணு போய் விசாரிச்சா, மினி டெத் ஆனது அந்த கிழவிக்கு தெரியல. அதே நேரத்துல அம்மா மினியோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசுறான். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்பொழுது அவரோட போனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதே மாதிரி என்னோட போன் செஞ்சு தர முடியுமான்னு கேட்க, அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அந்த பொண்ணு போனை நோண்டினே இருக்கா. அப்பதான் மினியோட போனு எங்க இருக்குன்னு அம்மா வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறா. அதை கேட்ட உடனே ஃப்ரெண்டோட முகம் ஃபுல்லா பயம் எல்லாமே மாறிடுச்சு. டக்குன்னு அவனுக்கு பேடு வேணும்னு சொல்ல, இவ்வளவு வந்து வேகமா போயிட்டு ஒரு கடையில பேடு வாங்கிட்டு திரும்பி வந்து பாக்குறா. அந்த பொண்ணு இல்ல. அதனால அவளை ஃபுல்லா தேடி இருக்கும் பொழுது ஒரு பிளேஸ்ல அந்த பொண்ணை 2 பசங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. போன் எங்க சொல்லுன்னு அடின்னு அடிக்கிறாங்க. இவனு மறந்து இருந்து அதை பார்த்துன்னு இருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வழியா போன ஆளை சிக்னலை காட்ட அவன் வந்து இந்த 2 பசங்களையும் வந்து அடிச்சு தொத்திடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன், ரவுடி கிட்ட அம்மா அமௌண்ட் கொடுக்குறா. அதை வாங்கினவன் ஸ்கூல் பசங்க 2 பேரையும் பழைய பார்க்கர் இருக்கிற கூண்டுல அடைச்சு வச்சு இருக்கான். அவங்கள அடின்னு அடிச்சுட்டு எதுக்குடா போன் கேட்டீங்கன்னு கேட்க, இவங்க 2 பேருமே அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அப்போ ரைஸ் கேளுன்னு பசங்க சொல்ல, எதுக்குடா அப்படி சொல்றீங்கன்னா அவ கேட்கும்போது, ரைஸ் கொடுத்தா அவளை சமமானு சொல்றாங்க. இதனால 2 பேருக்கும் சண்டை வர 2 பேரையும் அடிச்சுட்டு தனித்தனி செல்லுல போட்டுட்டு எதுக்குடா செல்போன் கேட்கறீங்கன்னு கேட்கும் போதுதான் இன்னொரு உண்மையை அவங்க சொல்றாங்க. அவ யார் கூட எல்லாம் இருந்தாலோ அது எல்லாத்தையுமே செல்போன்ல போட்டோ பிடிச்சிருப்பா. ஒருவேளை அது வெளியில கிடைச்சா
இவங்க எல்லாரும் மாட்டிப்பாங்கன்னு பயத்துலதான் செல்போனை தேடுறவங்கன்னு சொல்லும் பொழுது கடைசியா கூட அவ கூட நான் ஒன்னா இருக்கும் பொழுது அவ அந்த செல்போனை சேல் பண்ணா எவ்வளவு ரைஸ் கிடைக்கும்னு என்கிட்ட கேட்டான்னு ஒருத்தவன் சொல்ல இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு டக்குன்னு ஒரு யோசனை. அங்கிருந்து வேகமா ஓடுறான். அதே நேரத்துல பையனுக்கு அன்னைக்கு நடந்தது எல்லாமே ஃபுல்லா ஞாபகத்துல வருது. அவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணினே போகும்போது மினி பொண்ணு வந்து ஒரு ஹவுஸுக்குள்ள போனால அந்த ஹவுஸுக்கு பக்கத்துல ஒரு கேமரா பார்த்தது இவனுக்கு ஞாபகத்துல வருது. உடனே அம்மா அம்மான்னு கத்துறான். எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றான். நீங்க அம்மாவை வேகமா மினியோட ஹவுஸுக்கு போறான். மினியோட செல்போன் எங்கன்னு அந்த கிழவிட கேட்டா கிழவி ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றான். நான் வந்து சரக்குக்காக விட்டுட்டேன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் அம்மா கெஞ்சி கேட்டதுனால அந்த போனை ஒரு ரைஸ் பவுல்ல இருந்து எடுத்து கிழவி கொடுக்க கட் பண்ணா அடுத்த சீனு அந்த போன்ல இருக்கிற எல்லா போட்டோவையும் அம்மா வந்து நம்ம பையன் கிட்ட காட்டுறாங்க. இவனான்னு கேட்கும் பொழுது ஒரு கிழவனோட போட்டோ மட்டும் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இவன் தானே பையன் சொல்ல அம்மாவுக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். அவன் வேற யாருமே இல்ல. ஒரு டைம் மழையில அம்மா உடஞ்ச கொடைய ஒரு குப்பை பொறுக்க ஆளுகிட்ட இருந்து வாங்கியிருப்பான்ல அந்த ஆளுதான் அவன். அவனோட ஹவுஸுக்கு போறான். கிட்ட நாங்க சொசைட்டில இருந்து வந்திருக்கோம், ஃப்ரீயா அக்குபஞ்சர் பண்ணி உங்களோட மோசமான மெமரி எல்லாம் மறைஞ்சிடுன்னு சொல்லிக்கின்னு இவனுடைய அக்குபஞ்சர் கிட்ட வந்து ஓபன் பண்றான். அந்த கிழவன் சொல்லுவான் பாருங்க ஒரு விஷயத்த, பா நாம இது வரைக்கும் பார்த்தா ஒட்டுமொத்த மூவிய சுத்தமா மாறிடும். சொன்ன பேட் மெமரின்னு அம்மா கேட்க அப்போதான் அந்த கிழவன் சொல்றான், கொஞ்சம் டேஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பொண்ணு மர்டர் கேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேஸ்ல அதாவது அன்னைக்கு நைட்டு நான் பார்த்த விஷயம் தான் என்னோட வாழ்க்கையில நான் மறக்கக்கூடிய, அதாவது மறந்தே ஆகக்கூடிய ஒரு மோசமான நினைவுகள்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல இவன் பழைய ஹவுஸ்ல போயிட்டு தூங்கி இருக்கும்போது இவனுக்கு வீடு எல்லாம் கிடையாது. என்னென்ன வீடு இருக்கோ பழைய வீடு இருக்கோ அங்கதான் போயிட்டு தூங்குவான். அப்போ அந்த ஒரு பழைய வீட்டுல அவன் தூங்கும்போது ஜன்னல் வழியா பாக்குறான் ஒரு பொண்ணு போறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கின்னு ஒரு பையன் போறான். அந்த பையன் வேற யாருமே இல்ல, நம்ம அம்மாவோட பையன் தான், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் தான். ஸோ அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு பக்கத்துல போய் பயந்துக்கிறா. அவ்வளவு பயந்துன்னு இருக்கும்பொழுது அந்த பையன் வந்து அந்த ரூமுக்குள்ள வரான். அப்ப அவ ஒரு கல்லு தூக்கி போட அந்த பையன் வந்து மிரண்டுறான். உடனே இந்த பொண்ணு என்ன தெரியுமான்னு கேட்கிறான். அவன் தெரியாதுன்னு சொல்ல என்ன ஃபாலோ பண்ற, என்ன ஃபாலோ பண்ணாத, எனக்கு பசங்களே பிடிக்கலன்னு அந்த பொண்ணு சொல்லி அழறான். அதை கேட்ட உடனே அந்த பையன் டக்குன்னு அந்த கல்லு எடுத்து அவன் மேல போட்டு சாகடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவளையே பார்த்து நிறுந்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை ஹவுஸுக்கு மேல தூக்கின்னு போயிட்டு பச்சல போயிட்டு அவன் மட்டும் போயிட்டான் அப்படின்னு அந்த கிழவனை வந்து அவன் பார்த்த விஷயத்த சொல்ல அதை கேட்ட உடனே அம்மாவுக்கு ஷாக்கு. அவன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அவன் நிரபராதி. இந்த கேஸை வந்து ரீஓபன் பண்ண போறாங்க, அவன் நிரபராதி நிரூபிக்க போறாங்கன்னு சொல்றான். அது கேட்ட உடனே கிழவன் இல்ல நான் பார்த்தேன், அவங்க கொலை பண்ணான், நான் போலீஸ் கிட்ட போயிட்டு இது சொல்ல போறான் அப்படின்னு அவன் போய் சொல்லும் பொழுது டக்குன்னு அம்மா வந்து ஒரு ராடு எடுத்து அவனோட தலையிலே வந்து அடிக்கிறான். அவனும் மயக்கம் போட்டு விட அந்த ராடை வச்சு அம்மா அவனோட தலையை அடின்னு அடிச்சுட்டு அப்ப பாக்குறா. அப்பதான் அவளுக்கு சுயநினைவே வருது. அந்த கிழவனையும் அம்மா அடிச்சு சாகடிச்சுட்டா. அதாவது பையனை காப்பாற்றுறதுக்காக அவளை ராடாலேயே அடிச்சு சாகடிக்கிறான். அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, சுத்தமா ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா அடுத்த சீன் அங்க இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அந்த வீடு ஃபுல்லா பத்த வைக்கிறா. அந்த வீடு ஃபுல்லா எரியுது. சோ அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கு மேல அவ கேஸ்ல இன்னும் ஆகல. ஒரு நாள் போலீஸ் ஃப்ரெண்டு வரான். உன்னோட பையன் நிரபராது, உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம், அவ எங்களை பார்த்து பயந்து ஓடனா. பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் அவனோட ட்ரெஸ்ல மினியோட பிளட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மினியோட பாய் ஃப்ரெண்டு தான் அவன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் தான் கலகாரன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் போலீஸ் சொல்றாங்க. கட் பண்ணா அம்மா வந்து அந்த குற்றவாளியை பாக்குறான். சோ பையன் வந்து ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனோட பையனோட ரொம்ப மோசமான ஆளா அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப பிடிச்சவனுக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அம்மாவும் அழுதுக்குன்னு அங்க இருந்து வரா. கட் பண்ணா அடுத்த சரின்னு நம்ம பையன் வந்து வெளியில வரான். அவனை ரவுடி ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பாரு பொண்ணு எல்லாரும் வந்து இன்வைட் பண்ண கார்ல ஆயிடுச்சு வந்து இருக்கும் பொழுது அந்த குப்பை பொறுக்கிற ஒரு நாள்ல அவனோட வீடு வந்து எரிஞ்சிருக்கு. அதுல போயிட்டு ஏதாவது தேருமா ஏதாவது எடுக்கலாமான்னு இந்த பையன் வந்து சுத்தி பார்த்துன்னு இருக்கிறான். கட் பண்ணா அடுத்த சீனு இவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் வந்து ஒரு டூருக்கு போறாங்க. அப்பதான் பையன் அம்மா கிட்ட அவளுடைய அக்கு பஞ்சர் பாக்ஸ் கொடுத்துட்டு நான் இதை வந்து அந்த வீட்டுல இருந்து எடுத்தேன், பார்த்து இரு, போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் சொல்ல இது கேட்ட உடனே இவளுக்கு ஷாக்கு. அப்பதான் இன்னொரு பதிலையும் சொல்றான். அந்த பையன் எதுக்காக அந்த மொட்டை மாடியில போட்டு இருப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சு, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த மொட்டை மாடியில் தூக்கி போய் போட்டா எல்லாருக்குமே அந்த பொண்ணு தெரியும், அதனால அந்த பொண்ணை ஈஸியா காப்பாத்தலான்னு நினைச்சிட்டு அந்த பையன் மொட்டை மாடியில் தூக்கி போய் போட்டு இருக்கலான்னு பையன் சொல்ல இதை கேட்ட உடனே அம்மாவும் அழுதுக்குனே அங்க இருந்து வரான். ஆக்சுவலி இவனுக்கு அம்மா தான் அந்த வீட்டை எரிய வச்சிருக்காங்க என்பது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி தெரிய வருது. அதை கேட்ட உடனே அம்மாவோ அங்கிருந்து சோகமா அடுத்து அங்கிருந்து சோகமா பஸ்ல வந்து இருக்கும்போது அவளுடைய பேட் மெமரி
மறக்கக்கூடிய எல்லா நினைவுகளையும் அழிக்கிறதுக்காக அந்த அக்குபஞ்சர் கிட்ட எடுத்து அவனுக்கு அவளு குத்திக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாலு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.